அப்பா ஏய் படுமா, படு படு படு. இல்ல பரவாயில்லப்பா. என்னாச்சுமா உடம்புக்கு? இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லப்பா, நல்லா இருக்கேன். நீ திட்டுற அளவுக்கு சித்திரனத்தை பண்ணா? ஏய், நான் உன்னை தாண்டி கேட்குறேன். பதில் பேசாம அமைதியா தானே அர்த்தம்? சொல்லு. இல்லைங்க, நீங்க படிப்பு விஷயமா அவளை ரொம்ப திட்டிட்டீங்க. அத மனசுல வச்சுட்டு சாப்பிட வர சொன்னேன். சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சா. நல்லா நான் அவளை திட்டிட்டேங்க. அதான் அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு. இந்த பாரு சித்ரா, இந்த வீட்டில் உங்க அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீயும் நடந்துக்கணும். ஆம்பளைங்க என்ன சொல்கிறோமோ அவங்க பேச்சு மீறி நீ எந்த விஷயம் பண்ணக்கூடாது. இப்போ படித்து பெரிய ஆளாக வந்து வசதி வாய்ப்பு வந்து என்ன பண்ண போகிற? நீ எவ்வளவுக்கு எவ்வளோ வசதியாக இருக்குன்னு நினைக்கிறியோ அதை விட ரொம்ப பெரிய குடும்பத்தில் தான் உன்னை கண்டிப்பாக கட்டி கொடுப்பேன். டேய், இங்கே பாரு, நாளைக்கு நீ அந்த குடும்பத்துலேயும் அங்கே உள்ள ஆம்பளைங்க சொல்கிறத கேட்டு அனுசரித்து நடந்துக்கணும். புரியுதா? சரிப்பா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்போதுமே அதாம நல்ல விஷயம். ஏய், என்னடி பார்த்துட்டே இருக்க? போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. சரிங்க. அம்மா சாப்பாடு கொடுத்தோன்னே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுன்னு படுத்துக்கு. சித்ரா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். படுத்துங்க. இன்னும் தூங்கல நீ? எனக்குன்னு வந்திருக்கு பாரு இது. இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். இவனை எப்படி எழுப்புறது? ஏய் ஏய், எவன்டாமா? என்ன என்ன போ? ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி கொரட்ட விடுற. நீ மட்டும் தூங்கினா போதுமா? வேற யாரும் தூங்க வேணாமா? ஐயோ, என்ன தூங்க விட மாட்டேங்கிறாடு. ஏண்டா அண்ணா, அந்த அக்கௌண்ட்ஸில் கணக்கு வித்தியாசம் வருதுன்னு பார்க்க சொன்னேன்.
பார்த்துட்டியா? அண்ணே அதெல்லாம் அப்பயே பார்த்தாச்சுண்ணே, எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே. ம். என்னடா புது ஜோடிங்க எப்படி இருக்காங்க? செட்டில் ஆள் இருக்க மாதிரியே தெரியலையே. அண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளில தானே படுத்திருந்தான், இப்பதான் ஆளையே காணும். உள்ள போய் படுத்துருப்பான் போல இருக்குண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. அதுக்குள்ள 2 பேரும் அந்த அளவுக்கு ராசி ஆயிட்டாங்களா? சரியா இல்லையே இது. அப்படிலாம் இல்லைண்ணே, ரொம்ப நேரமா வெளியில கொசு வட்டிருந்தானே, கொசு கடி தாங்க முடியாம உள்ள போய் படுத்திருப்பானே. டேய், நான் அவளை பத்தி கேட்டேன்டா. ஓ, அப்படின்னா உள்ள 2 பேரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்களோ? வந்த அன்னைக்கு இப்படி நல்லா தூங்க விட்டா அப்போ நம்ம எதுடா இருக்கும்? அவ இன்னைக்கு இல்லடா, இன்னைக்குமே நிம்மதியா தூங்கக்கூடாது. சரியா சொன்னே, என்ன செய்யலாம் மட்டும் சொல்லுண்ணே, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நாம அவளுக்கு கொடுக்குற தண்டனை சின்னதா இருக்கவே கூடாதுடா. அவ ஒவ்வொரு நிமிஷமும் அவ பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு வருத்தப்படணும். அப்படி ஒரு தண்டனையா இருக்கணும்டா. வந்து என்ன பண்ணலான்னு சொல்றேன்.